சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதுக்கே உங்க மேல கொஞ்சம் கோவம் தானே தவிர உங்க மேல வெறுப்பு இல்லைங்க. இப்ப கூட உங்களை விட்டு கொடுத்து பேசல பாத்தீங்களா? அவங்க எல்லாரும் சந்தோஷமா அங்க கேக் கட் பண்ணாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக இங்க கேக் கட் பண்ணணும். வாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Thank you. ஒரு நிமிஷம். நினைச்சேன் எங்க அப்பா காலையில போன்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் நிச்சயமா உங்க அம்மா அமிச்சிருக்க மாட்டான்னு சொல்லும் போதே உள் மனசுக்குள்ள எங்க அம்மா தான் இதை அமிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சுமா. பத்தியா, வருஷம் வருஷம் எனக்கு கொடுக்குற மாதிரி இந்த வருஷமா எங்க அம்மா 100 ரூபாய் ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சு அமிச்சிருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேனே, அத்தைக்கு உங்க மேல கொஞ்சம் கோவம் இருக்கே தவிர வெறுப்பெல்லாம் கொஞ்சம் கூட இல்லைங்க. இப்ப கூட எங்க அம்மா என்ன விட்டு கொடுக்காம தான் பேசினாங்க. ஆனா நான் இந்த ட்ரெஸ் எங்க அம்மா தான் அமிச்சிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாள் ஆயிட்டல்ல. இருங்க ஒரு நிமிஷம். இது என்னது மகா? அத்தை எப்பவுமே உங்க கூடவே இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்கல்ல, இதை திறந்து பாருங்க. மகா, இது கூட நான் சத்தியமா எதிர்பார்க்கல மகா. இந்த கேக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது நீ இல்ல, என் அம்மாவும் தான். ஏன்னா என் அம்மா அளவுக்கு ஒரு தாயா நீ என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்க. தேங்க்ஸ் மகா. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நாளைக்கு உங்களை அத்தை கிட்ட கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்க வச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க. கூடிய சீக்கிரமே அத்தையும் உங்களையும் நான் சேர்த்து வச்சிருவேன். அண்ணனுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிடலாமா? நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண கூட. நான் தான் விஷ் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன். கத்தாதீங்கடா, நீங்க கத்துறது உள்ள இருக்கிறவங்க அக்கா காதுல கேட்டுச்சுனா காரியத்தை கெடுத்துருவா. இங்க கத்த வேணும்னு சொல்லிட்டு நீ இப்படி கத்துற? கத்துரு. எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணலாம்.
கதிர் ஹாய் அண்ணி. அண்ணி அண்ணி நீங்க 3 பேருக்குள்ள அண்ணனுக்கு யார் ஃபர்ஸ்ட் விஷ் பண்றதுல போட்டி. நாங்க 3 பேரும் சேர்ந்து விஷ் ஆ, பண்றோம். ஆ. இல்ல கதிர், அவர் தூங்கிட்டாரு. அதுக்குள்ளயா? ஆமா, அத்தை அவர் சார்பா கேக்கு வெட்டி என்னையும் என் புள்ளையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுல அவரு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு.